ராமாயணம் பகுதி 91. ராமாயணத்தில் நேற்று 90வது பகுதியை பார்த்தோம். இன்று 91வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? அனைவரும் ராமரிடம், பெருமானே, அடைக்கலம் புகுந்தவரை காக்கும் பொருட்டு லக்ஷ்மணன் உயிர் தியாகம் செய்து உயிர் பெற்றுள்ளார் என கூறினார். இதை கேட்டு ராமர் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார். லக்ஷ்மணனின் புகழ் ஓங்கி நிற்கும் என கூறி வாழ்த்தினார். பிறகு ராமரும் லக்ஷ்மணரும் ஓய்வு பெற சென்று விட்டனர். வானரங்கள் இந்த மூலப்படையை ராமர் எவ்வாறு அழித்திருப்பார் என்பதை போர்க்களத்திற்கு சென்று பார்த்தனர். அங்கு அரக்கர்களின் பல சேனைகள் வீழ்ந்து கிடப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். பிறகு ராமரை நினைத்து துதித்து போற்றினர். ராவணன், நான் லக்ஷ்மணனை கொன்றுவிட்டேன், அங்கு மூளைப்படைகள் ராமனை கொன்றிருப்பார்கள் என நினைத்து அளவற்ற மகிழ்ச்சியில் இருந்தான். அதனால் அவன் தனக்காக போர் செய்த படைத்தலைவர்களுக்கு விருந்து வைக்க ஏற்பாடு செய்ய நினைத்தான். உடனே ஏவலாட்களை அழைத்து விருந்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என கட்டளையிட்டான். ராவணனின் கட்டளைக்கிணங்க ஏவலர்கள் சுவையான பண்டங்களும் இனிப்பு வகைகளும் வகை வகையான பானங்களும் நிரப்பி வைத்தனர். அரண்மனையில் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. அப்போது தூதர்கள் அங்கு வந்து, அரசே, தாங்கள் அனுப்பிய மூலப்படைகளை ராமர் அழித்து விட்டார் என கூறினர். இதை கேட்டு ராவணன் திடுக்கிட்டான். ஒரு மனிதன் மூளைப்படையை தனியாக நின்று அழித்து விட்டானா? இது ஆச்சரியமாக இருக்கிறதே. அப்படி இருப்பினும் நான் லக்ஷ்மணனை கொன்றுவிட்டேன். ராமன் லக்ஷ்மணன் மாண்ட செய்தியை அறிந்து அவனும் வீழ்வான் என நினைத்தான் ராவணன். அப்போது மற்றொரு தூதர்கள் அங்கு வந்து, அரசே, தாங்கள் வீழ்த்திவிட்டு வந்த லக்ஷ்மணன் உயிர் பெற்றான். அனுமன் சஞ்சீவி மலையை கொண்டு வந்து உயிர்ப்பித்து விட்டான் என கூறினர். இதை கேட்டு ராவணன் அதிர்ச்சி அடைந்தான். மிகவும் கோபம் கொண்டான். உடனே அவன் கோபுரத்தின் மேல் நின்று மூலப்படையை அழிந்ததை பார்த்தான். இனி என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து நின்றான். ராவணன் மந்திர ஆலோசனை மண்டபத்திற்கு சென்றான். அங்கு ராவணனின் பாட்டன் மாலியவான் ராவணனை பார்த்து, ராவணா, இப்பொழுதாவது நான் சொல்வதை கேள். சீதையை ராமனிடம் கொண்டு சென்று ஒப்படைத்து விடு. இதுதான் உனக்கு நலம். உன்னால் இந்த அரக்கர் குலம் அழியும்படி செய்து விடாதே. இப்பொழுதாவது விபீஷணன் கூறியதை நினைத்துப்பார். அந்த பரம்பொருளே மண்ணுலகில் ராமனாக அவதரித்துள்ளான். இனியும் அதர்ம செயலை செய்யாதே என அறிவுரை கூறினான் மாலியவான். இதை கேட்டு ராவணன் மாலியவான் மீது கோபம் கொண்டான். பிறகு மகோதரனிடம், மகோதரா, இன்னும் எஞ்சியிருக்கும் அரக்க சேனை படைகளை தயாராக இருக்கும்படி கட்டளையிட்டான். ராவணனின் கட்டளைப்படி அரக்க படைகள் போருக்கு தயாராக இருந்தன. ராவணன் நீராடி சிவபூஜை செய்தான். பிறகு தன்னிடமிருந்த விலை உயர்ந்த பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள் எல்லாவற்றையும் தான தர்மமாக கொடுத்தார். ராவணன் இரத்தின கவசம் கட்டி, அம்புரா துணியை தோளில் கட்டி, வில்லை கையில் ஏந்தி கொண்டு, சூரியனைப் போல் ஒளி வீசும் தேரில் காற்றை விட வேகமாக செல்லும் குதிரைகளை பூட்டி, அதில் போருக்கு தேவையான வாள், சூலம் முதலிய ஆயுதங்களை வைத்து அத்தேருக்கு மலர்களால் பூஜித்து வழிபாடு செய்தான் ராவணன். ராவணனுடைய 10 தலைகளும் இரத்தினங்களால் அழகுபடுத்தப்பட்டிருந்தன. ராவணன் கணவனை நினைத்து இன்று சீதை அழ வேண்டும். கணவனை நினைத்து இன்று சீதை அழ வேண்டும். அப்படி இல்லை என்றால் மண்டோதரி அழ வேண்டும். இவ்விரண்டில் ஒன்று இன்று நடந்தே ஆகும் என கூறிவிட்டு சிங்கத்தை போல் தேரில் ஏறி போர்க்களத்திற்கு சென்றான் ராவணன். ராவணனுடைய கோபத்தைக் கண்டு தேவர்கள் இன்று என்ன நிகழப் போகிறதோ என கதிகலங்கி இருந்தனர்.
ராவணன் போருக்கு வருவதை கண்ட விபீஷ்ணன் ராமரிடம் சென்று ராவணன் போருக்கு வந்து கொண்டிருக்கிறான் என கூறினான். இதை கேட்டு வானரங்கள் பயத்தால் நடுநடுங்கி போயினர். ராமர் வானரங்களிடம் கருணையுடன், வீரர்களே, தாங்கள் பயப்பட வேண்டாம், இன்று ராவணனின் வதம் நிகழும், நீங்கள் அனைவரும் துன்பத்தில் இருந்து மீள்வீர்கள் என கூறிவிட்டு போர்க்களம் பூண்டார் ராமர். விண்ணுலகத்தில் சிவபெருமான் தேவர்களை அழைத்து, இன்று இந்த போர் முடிந்துவிடும், ராவணன் இன்று மாள்வான், அதனால் ராமருக்கு இந்திரனின் தேரை காட்டிலும் நிகரில்லாத வெற்றி பொருந்திய தேரை ராமருக்கு அனுப்புங்கள் என பணிந்தார். இந்திரன் உடனே ஒரு தேரை தயார் செய்தார். அத்தேரை தேவர்கள் அனைவரும் வணங்கி போரில் வெற்றியை காண்பாயாக என கூறி வாழ்த்தினர். அத்தேரை இந்திரனின் தேர்ப்பாகனான மாதலியிடம் கொடுத்து ராமருக்கு அனுப்பினார். அத்தேர் ராமரின் முன் வந்து நின்றது. ராமர் அத்தேரை கண்டு திகைத்து நின்றார். ராமர் அத்தேரை பார்த்து, இது அரக்கர்களின் மாய வேலையாக இருக்குமோ என நினைத்தார். ராமர் மாதலியை பார்த்து, நீ யார், உன் பெயர் என்ன என கேட்டார். மாதலி ராமரை வணங்கி, என் பெயர் மாதலி, நான் இந்திரனின் தேர்ப்பாகன், சிவபெருமானும் பிரம்மதேவனும் கட்டளையிட இந்திரனால் அனுப்பப்பட்ட தேர் இது, அத்தேரின் தேர்ப்பாகன் நான் என்றார். பிறகு அத்தேரில் பூட்டியிருந்த குதிரைகள் மாதலியை கூறிய அனைத்தும் உண்மையே என வேத மொழிகளால் உறுதி செய்தன. பிறகு விபீஷணன் அங்கு வந்து அத்தேரை உற்று நோக்கினான். ராமர், லக்ஷ்மணன், அனுமன் விபீஷணனை பார்த்து, இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் உள்ளதா என கேட்டார். அவர்கள், பெருமானே, இதில் சந்தேகப்பட ஒன்றும் இல்லை, இது இந்திரன் அனுப்பிய தேர்தான் என்றனர். பிறகு ராமர் அத்தேரில் ஏறி அமர்ந்தார். அவர்கள் வாழ்த்து மழை பொழிய ராமர் போருக்கு புறப்பட்டு சென்றார். அத்தேர் ராவணன் முன் வந்து நின்றது. ராவணனும் தேரை விரைந்து செலுத்தி ராமர் முன் வந்து நின்றான். ராமரின் தேர் தேவர்கள் அனைவரும் சேர்ந்து கொடுத்தது என்பதை அறிந்து மிகவும் கோபம் கொண்டான் ராவணன். கோபத்தால் அவன் கண்கள் சிவந்தன. ராமரும் ராவணனும் போர் புரிய எதிரெதிரே நின்று கொண்டிருந்தனர். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஜெய் ஸ்ரீராம். பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். Thank you.